சார், இன்றைய முதல் செய்தியாக அயோத்தியில் ராமர் கோவில் புனரமைப்பு மிகவும் பிரம்மாண்டமாக இப்போ நடந்துட்டு வருது. இப்போது அது இப்போ பிரதிஷ்டை சிலையை பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்ற ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நாடே, இந்த இந்திய நாடே இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை கூர்ந்து கவனிச்சுட்டு வராங்க. உலக நாடுகள் கூட கவனிச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த செயலுக்கு, இந்த திட்டத்தில் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற வகையில் ஸ்ருங்கேரி சாரதா பீடம் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாங்க. அதில் நான் கலந்துக்க மாட்டேன் இந்த இதில். பிரதமர் கலந்துக்கிட்டு அவர் பண்ணும்பொழுது நான் கலந்துக்கிட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு வெப்சைட்டில் அதாவது டெய்னிக் ஜாகரன் .com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் ஒரு செய்தி வந்தது. இது ஒரு சர்ச்சையை கிளப்பியது. ஆனால் இப்போது ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தோட தலைவர் அவங்க ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த செய்தி முழுமையும் தவறானது. நான் அப்படி ஒரு செய்தி கொடுக்கல. எங்களோட இணையதளம் ஸ்ருங்கேரி, அதாவது SRINGERI.net அந்த இணையதளம் தான் எங்களோடது அஃபிஷியல். அதில் வர்றது மட்டும்தான் உண்மையான செய்தி. அது போய் யாரோ ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது மாதிரி வரும் ஜனவரி 22 பிராண பிரதிஷ்டை அயோத்தியில் ராமருக்கு செய்யப்படுகிறது. அந்த கோயிலுக்கு மிக நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சட்டப்பூர்வமாக உரிமை பெற்று அந்த இடத்திலே ராமர் பிறந்தார் என்று நாம் இந்துக்கள் அனைவரும் நம்பக்கூடிய அந்த இடத்திலே மிக பிரம்மாண்டமான ஆலயம் எழும்ப இருக்கிறது. பார்த்தோன்னா இப்போ இந்தியா முழுக்க பலருக்கு இப்போ இன்விடேஷன் கொடுத்துட்ருக்காங்க. பலர் நாங்கள் யாரெல்லாம் கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிற செய்தியும் வந்துகிட்ருக்கு. பல விஐபிஸ் கொடுக்குறாங்க. அதே போல் அந்த ராமஜன்ம பூமி அந்த போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர்களுக்கு கூட இன்விடேஷன் கொடுத்துட்ருக்கிற அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். இந்த அரசு, அதாவது நரேந்திர மோடி அரசாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்பும் கூட அயோத்தி சம்பந்தமாக தீர்ப்பு கிடைத்த போது இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகம். எத்தனை ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு இப்படி நம்ம பக்கம் ஒரு நியாயம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அதை மிகப்பெரிய அளவிலே கொண்டாட வேண்டும். அது இன்னொரு தீபாவளி மாதிரி பட்டாசு வச்சு போட்டு தாக்கி கொண்டாடணும் அப்படின்னு இருந்த நேரத்தில் அப்பொழுது ஆர்எஸ்எஸ் அமைப்பாக இருக்கட்டும், இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியாக இருக்கட்டும், இப்போ இதை பெரிய அளவு ஜூபிலண்ட்டாக கொண்டாடினா, என்னதான் இருந்தாலும் அந்த கேஸில் தோல்வி அடைந்த அந்த தரப்பு மனசு ரொம்ப இதாகும். அவங்களுக்கு இன்னும் சட்டப்பூர்வமாக தான் நம்ம கிடச்சிருக்கோம், அதில் தப்பு இல்லை, பல உயிர் தியாகங்களை செய்திருக்கிறோம் அந்த போராட்டத்திற்காக. அப்படி இருந்தால் கூட இப்போது இது பெரிய அளவு கொண்டாட வேண்டிய தருணம் இல்லை. கொஞ்சம் வீட்டில் நம்ம விளக்கேற்றி இதை கொண்டாடுவோம், ஆனால் இதை பெரிய அளவு நாம் செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. நமக்கே கூட வருத்தமாக இருந்தது. எவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு இது நடந்திருக்க, இப்போ பெரிய அளவு நம்மளால் கொண்டாட முடியலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்கான வாய்ப்பை இப்பொழுது அமைப்புகளும் சரி அந்த அரசும் சொல்லியிருக்கிறது. இப்போதே கூட எல்லாரும் அங்கே வர வேண்டாம், இன்னொரு தீபாவளி மாதிரி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும், ஆர்எஸ்எஸ் அமைப்பாக இருக்கட்டும், இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை எல்லாரும் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை மக்கள் இப்பொழுது ஆவலோடு அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்துக்களிடம் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை வருகிறது. இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் திட்டமிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த நாள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தினமும் பல பத்திரிகைகளில் இதுக்காகவே ஒரு காலம், ஒரு பேஜை ஒதுக்கிடுறாங்க. எப்படி ராம ஜென்ம பூமி அந்த போராட்டம் நடந்தது, எப்படி கோயில் கட்டியிருக்காங்க, அதோடைய கட்டுமானங்கள் எப்படி இருக்கிறது, எவ்வளவு ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த கோயில் கட்டுறாங்க, அந்த கோயிலை சுற்றி எப்படிப்பட்ட வசதிகள் பக்தர்களுக்காக செஞ்சுருக்கிறாங்க, எத்தனை பேர் அங்கே தரிசனம் செய்ய முடியும், எப்படிப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நடந்திருக்கு, இப்படின்னு ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக அந்த கோயிலை பற்றி அக்குவேறு ஆணிவராக ஒவ்வொரு பத்திரிகைகளையும் எழுதி வருகிறது. என்னடா இது ராமரை பற்றி நம்ம எவ்வளவோ பட்டிமன்றங்கிற பேரில்
கட்டுரைகள்ங்கிற பேரில் எவ்வளவோ அசிங்கமாக எழுதுகிறோம். இதிகாசங்கள், பொய்யான இதிகாசங்களை புனைந்து இவங்களா அப்படி சொல்லியிருக்கு, ராமர் இப்போ இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்லாம் ஸ்டாண்டப் காமெடியாக இருக்கட்டும், இல்லை பத்திரிகைகளை எழுதுறா இருக்கட்டும், இப்படி ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்படி தொடர்ச்சியாக அவதூறு பிரச்சாரம் செய்தும் இப்பொழுது இந்த ஜனவரி 22க்காக இந்துக்கள் மத்தியில் இப்படி ஒரு எழுச்சி இருக்கிறது. இதை எப்படி சீர்குலைக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டவங்க, நான் ஏற்கனவே சொன்னது புராணம், இதிகாசம் இதிலெல்லாம் பொய்யும் புரட்டையும் கலந்து பேசியவர்கள். அப்புறம் ஏற்கனவே சித்தியடைந்த மகான்களை வைத்தெல்லாம் தவறாக பிரச்சாரம் செய்தவர்கள். இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய மடாதிபதிகள், மகான்களின் பெயரை அவதூறு செய்யக்கூடிய நோக்கிலே இப்பொழுது இது போன்ற புது யுக்தியை கையாண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த டைனிக் ஜாகரன் சாரதா பீடத்துடைய மடாதிபதி அவர்கள் சொன்னதாக சொல்கிறது. அவர் பல முறை அவன் பார்த்துருக்கான். அவர் பெரிய அளவு ப்ரெஸ்ஸிலே பேச மாட்டார், யாருக்கும் பேட்டியெல்லாம் கொடுக்கும். அஃபீஷியலாக அவங்க இதுலேருந்து ஒரு நோட்டு வரும், அவ்வளோதானே தவிர அவர் பேசியே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. யாராவது விஐபிஸ், பெரிய அரசியல் தலைவர்களோ இல்லை வேறு வேறு தளத்தை சார்ந்தவர்கள், துறையை சார்ந்தவர்கள் எப்போது போய் சந்தித்தா அவங்களுக்கு ஆசீர்வதிப்பாரே தவிர பெரிய அளவில் அவர் சர்ச்சைக்கு கொஞ்சமும் அந்த இடம் கொடுக்காத ஒரு மடாதிபதி. அப்படிப்பட்ட மடத்தையும் மடாதிபதியையும் களங்கப்படுத்த வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்தோடு இது போன்ற அமைப்புகள், அந்த டைனி ஜாகரன் போன்ற அமைப்பு அந்த வெப்சைட்டு செயல்படுதுன்னா அதன் மீது இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய வேண்டும் அப்படிங்கிறது தான். இதில் எவ்வளவு கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்த அயோத்தி மூமெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து அந்த இப்பொழுது கூட அந்த விக்கிரகங்கள்லாம் அயோத்திக்கு கொண்டு போகும் பொழுது அந்த விக்கிரகங்களுக்கு தேவையான பூஜைகளை செய்து அனுப்பியதே சாரதா பீடம். இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது பாராளுமன்றம், புதிய பாராளுமன்றம் இருக்குது. அந்த பாராளுமன்றத்திற்கு பூமி பூஜை போட்டது சிருங்கேரி சாரதா பீடத்தை சார்ந்த, அங்கு பயிற்சி பெற்ற, அவங்களுடைய குருகுலத்தில் பயிற்சி பெற்ற இந்த புரோகிதர்கள் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். திறப்பு விழா, அதுலேயும் அது வேத கோஷங்கள் முழங்க அந்த இது நடத்தி வச்சது யாருன்னு பார்த்தா சிருங்கேரி சாரதா பீடத்தில் பயிற்சி பெற்ற அவர். அதுவும் இன்னும் குறிப்பாக நண்பர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறது என்னென்னா, டாங்கிராலா சிவகுமார் சர்மா அப்படிங்கிற ஒரு புரோகிதர் தலைமையில் தான் எல்லாரும் போய் அங்கே அந்த பூஜையிலெல்லாம் கலந்து கொண்டார்கள். இன்னும் பார்க்குறோம், இந்த 370 ஆர்டிகல் 370 நீக்கத்திற்கு பிறகு ஒவ்வொன்றாக இழந்த பெருமையை ஜம்மு காஷ்மீர் மீண்டும் அங்கே ஏற்படுத்த ஒவ்வொரு விஷயமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமானது அங்கே சாரதா தேவிக்கு நடக்கக்கூடிய பூஜை. அங்கே நிறையா அந்த கர்ஃப்யூ இருக்கிறது, பயங்கரவாதிகள் தொல்லைனால பல நேரங்களில் அது நடக்காமல் இருந்தது. இப்போ 370 நீக்கத்திற்கு பிறகு அந்த இதுவும் நடந்தது. பூஜை ஏற்கனவே அந்த மடத்தின் சார்பாக அங்கே செய்து பூஜை நடந்தது. பிறகு மடாதிபதி அவர்களே அங்கே எழுந்தொருளி பெரிய அளவிலே அங்கே பூஜை நடத்தியதெல்லாம் பார்க்குறோம். அது கூட இந்த அரசினுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கூட பலர் பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த சாரதா தேவிக்கு அங்கே பூஜையே இல்லாமல் இருந்ததே, அதை பூஜிக்க கூடிய அந்த விஷயத்தை செய்தது இந்த அரசு 370 நீக்கத்தினால தான் தைரியமாக பக்தர்களும் வர ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி இந்து மதம் இது போன்ற முக்கியமான நிகழ்வுகளிலே இந்த சாரதா பீடம், சிருங்கேரி சாரதா பீடத்துடைய பங்கு அளப்பரியது. இன்னும் அவங்களுடைய குருகுலத்தில் ட்ரெயின் ஆனவங்களுடைய அவங்களுடைய அந்த சமஸ்கிருத பாண்டித்யம் இருக்கும். இப்போ இந்த நான் சொன்னேன்ல, டங்கிராலா சிவகுமார் சர்மாவே என்ன சொல்கிறாங்க, 3-4 PhD முடிச்சிருக்காராம் இந்த சான்ஸ்கிரிட்லேயே. அந்த அளவு பாண்டித்யம் பெற்றவர்களை எல்லாம் தரக்கூடிய குருகுலம் இருக்கிறது, பயிற்சி பட்டறை அப்படின்னு. ஏன்னா திராவிட தமிழில் சொன்னால் பயிற்சி பட்டறை. அப்படிப்பட்ட இதுலேருந்து பல வேத விற்பன்னர்களை உருவாக்கி வரக்கூடிய ஒரு மடம். அந்த மடம் எக்காலத்திலும் இந்த அயோத்தி ராமருக்கு அதை நிந்திக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு கருத்தையும் சொல்லாது என்று எல்லா இந்துக்களுக்கும் தெரியும். ஆனால் இப்போ புதுசாக சமூக வலைத்தளங்களில் பல பேர் போராளிகள், புது போராளிகள் இருந்தால் இது மாதிரி திடீர்னு எங்கேயோ ஒரு வந்ததை செய்த பார்த்துட்டு திடீர்னு என்ன பண்ணுவான், அந்த மடத்தை குறித்து தவறாகலாம் பேசுவான், எழுதுவான். அது மாதிரி சில பேர் செய்திருக்காங்க கூடன்னு பார்க்குறேன். ஏன்னா அதில் வந்தது எல்லாம் டைனி ஜாகரனில் இந்தியில், அதனால் இந்தி தெரியாது போடா, அதனால் இங்கே பெரிய அளவு ஈடுபடலை.
ஆனால் நார்த் இந்தியாவிலலாம் சில பேர் எழுத ஆரம்பித்தார்கள், ஆனால் அதற்குள்ளார அந்த மடத்தின் சார்பாக சரியான விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒருத்தர். அதனால தான் அவங்க என்னென்னா இங்கிலீஷ், கன்னடம், இந்தி, தெலுங்கு எல்லா மொழியிலையும் அதுக்கு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பார்வை இந்த விஷயத்தில் என்னென்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த டைனிக் ஜாகரன் மீது வழக்கு தொடுத்து அது சம்பந்தப்பட்டவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். ஏன்னா இந்து மத ஒற்றுமையை குலைப்பதற்காக இது போன்ற செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.